மக்களே, நான் இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து யூடியூப்பில் எல்லோரும் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் தான் நம்ம எல்லோரும் உட்காந்துருப்போம். யாராவது தகவல் சொல்லுவாங்களா, என்னாச்சு ஏதாச்சும் நம்ம எல்லாருமே அப்படி தான் உட்காந்து மூழ்கி போய் கிடந்தோம். கேஸ் பார்த்திங்கன்னா 7 மணிக்கு போயிட்டு 1000 மணிக்கு போயிட்டு அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லும்போது எல்லாருக்குமே படபடப்பு வந்திருக்கும். எனக்குமே வந்துச்சு, மயக்கமே வந்துச்சு. இப்போ 11 மணி 6 வரையுமே பார்த்திங்கன்னா தூக்கம் வரல. இன்றைக்கி விடிய தூக்கம் வராது, அந்த அளவுக்கு தான் போயிருந்துச்சு. மரண தருணவாயில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜு. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நான் கேஸ் நம்மளுக்கு 174வது இருந்துச்சு. அவங்க 100க்கு மேலே மத்தியானத்துக்கு மேலே தான் நம்ம கேஸே எடுக்கிறாங்க. 7 மணிக்கு மேலேன்னா கேஸ் பெரிய கேஸ். நம்ம கேஸு கன்ஃபார்மாக அதை முடிக்க வாய்ப்பில்லை. அதை ஸ்வைப் பண்ணிக்கிட்டு, அதாவது சின்ன சின்ன கேஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதை முடிக்கிறதுக்காக. ஏன்னா அவங்களும் மனுஷன் தானே, காலையிலேருந்து ஒரு 100 கேஸுக்கு மேலே பார்க்குறாங்கன்னா, அதனால் சின்ன கேஸை பார்க்கணுங்கிறக்காக அதை ஸ்வைப் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருந்துட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் நம்மளுக்கு 3 இது இருந்தது. அதில் ஒன்று டிஸ்போஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த கேஸ் நாளைக்கு கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கி என்ன வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை கண்டினியூ ஆகும் நம்மளுடைய சாரோடைய கேஸு. அதில் அநேகமாக இந்த கேஸ் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு இந்த கேஸ் முடியல அப்படின்னா அடுத்து மேபி நெக்ஸ்ட் வீக்கு மண்டே, ஏன்னா சண்டே லீவு, மண்டே இல்லை டியூஸ்டே, அதில் இல்லைன்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக்கு ஃப்ரைடேக்குள்ளே நம்மளுக்கு கேஸை முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே யார் பொருளை கிளப்பிவிட்டாங்கன்னு தெரில, 10ஆம் தேதின்னு. என்னென்னமோ சொல்லி நம்ம எல்லாத்தையும் படபடப்பாக வச்சுட்டாங்க. யாரும் பயப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு கேஸு மறுபடியும் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல தீர்ப்பு வரும். ஒவ்வொரு தடவையும் நம்மளும் மனசை தேத்திட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் நல்லா ப்ரேயர் பண்ணுவோம். இருந்தாலும் நல்லா ப்ரேயர் பண்ணுவோம். ஒட்டுமொத்தம் நல்லா ப்ரேயர் பண்ணி நல்லா பலன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனால் யாரும் தேவையில்லாத இதெல்லாம் கேட்டு பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கலை. பாய், டாட்டா.